ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து சூப்பரான பிக் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த்ரூவாக ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 16/11/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான போஸ்ட் தான். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்தது தான். அதாவது 11/7/2023 அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அப்ளை பண்ணவங்களும் ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இயருக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 to 2,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க பெர் மந்த்துக்கு. வைஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சி வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரியில் 308 வேக்கன்ட் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 13, நெக்ஸ்ட் டிஏபிக்கு 16, ஜென்ரலில் 81, எக்ஸர்வீஸ்மேன் 4 சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டமுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து கிடையாது. நெக்ஸ்ட் டோட்டல் வேகன்சி வந்து 426. நெக்ஸ்ட் பிசியில் 262 வந்து சொல்லியிருக்காங்க. 14 சொல்லியிருக்காங்க. டிஏபிக்கு 15 சொல்லியிருக்காங்க. தமிழ் வழி கல்வி இதில் வந்து பார்த்திங்கன்னா 69 ஜென்ரலுக்கும் எக்ஸர்வீஸ்மெண்ட் 4 சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 364 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட் பிசி முஸ்லீம் பார்த்திங்கன்னா 35 வேக்கண்ட்டும், எக்ஸர்வீஸ்மெண்ட் 2 வேக்கண்ட்டும், டிஏபிக்கு 2 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டியும் பார்த்திங்கன்னா 9 வேக்கண்ட் ஜென்ரல்லையும் எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் கிடையாது. டோட்டல் வேக்கன்சி வந்து 48. நெக்ஸ்ட்டு எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்திங்கன்னா 197 சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் வந்து 11, டிஏபிக்கு 11, நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 53, எக்ஸர்வீஸ்மெனுக்கு 3 சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 275. நெக்ஸ்ட்டு எஸ்சி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 149, எக்ஸர்வீஸ்மெனுக்கு 8, டிஏபிக்கு 9, பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 39, எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 2 சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 43. ஸோ டோட்டலாக 250 வேக்கன்சி. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ அது பார்த்திங்கன்னா 28 வேக்கண்ட்டு, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1, டிஏபிக்கு 2, ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்க்கு 10, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 42 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட் எஸ்டிக்கு 9 வேக்கண்ட்டு, எக்ஸர்வீஸ்மேனுக்கு கிடையாது, டிஏபிக்கு கிடையாது, பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 4, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபால் வேக்கன்சி 10. ஸோ டோட்டலாக 24. டோட்டலாக வந்துட்டு 1429 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் அப்டேட் தான் சொல்லலாம். மறக்காமல் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27/10/2025 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அதுவுமே 27/10/2025 ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2025. ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து லேட்டாக இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் கிட்டத்தட்ட 72,000 கூட கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 8ல் கொடுக்குறாங்க. பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் வழி கல்வியிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான முன்னுரிமை வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 60க்குள்ளே சொல்லியிருக்காங்க. 60க்கு அபோவ் இருக்கக்கூடாது. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்குறாங்க. 15 மார்க்கு 1 ஹவர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 40% அதர்ஸ்க்கு வந்து 40% சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆப்டிக்கல் மார்க் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பர் சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸு. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100. மினிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி உங்களுக்குலாம் வந்து 30, அதர்ஸ்க்கு 35 சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து மல்டிபிள் செஷனில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டைமில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் பீரியடில் 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இருக்கும் 2 இயர்ஸ்க்கு வந்து 4 மார்க்கும், 2.5 இயர்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னா 5 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சு அதுக்கான ஸ்பெஷல் மார்க் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. லெட்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து லேட்டர் வந்து இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களை ஷார்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் மட்டும் வெரிஃபிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஓரல் டெஸ்ட் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தீங்கன்னா 300, அதர்ஸ்க்கு வந்து
100 சொல்லியிருக்காங்க. 600 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மெயிலுமே ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கேன் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கல்வியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிஎஸ்டியோட ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி பாஸ் ஆனீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்லையுமே உங்களோட வந்து இருக்கணும். சைன் வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிரிண்டட் காப்பி வந்து வச்சுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இது வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கோவிட்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அதுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஃபுட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா எம்ஆர்பி வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 இயராக மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக ஒர்க் பண்ணி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக வந்து 1429 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.